தாம்பரம் மாநகராட்சியின் கவுன்சிலர்களையும் உசிலம்பட்டி நகராட்சி தலைவரையும் பதவி நீக்கம் செய்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாக 4 கவுன்சிலர்களை பதவி நீக்கம் செய்து உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் அதனை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தாம்பரம் மாநகராட்சியின் கவுன்சிலர்களையும் உசிலம்பட்டி நகராட்சி தலைவரையும் பதவி நீக்கம் செய்ய உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். உத்தரவை ரத்து செய்ய கோரி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், உங்க விரிவான தகவல். நிச்சயமாக. வணக்கம் ராதிகா. சென்னை தாம்பரம் மாநகராட்சிகளின் கவுன்சிலர்களையும் உசிலம்பட்டி நகராட்சி தலைவரையும் பதவி நீக்கம் செய்த உத்தரவுகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக கூறி சென்னை மாநகராட்சியின் 189வது வார்டு கவுன்சிலர் பிரபு, 5வது வார்டு கவுன்சிலர் சொக்கலிங்கம், தாம்பரம் மாநகராட்சி 40வது வார்டு கவுன்சிலரும் மண்டல குழு தலைவருமான ஜெயபிரதாப், உசிலம்பட்டி நகராட்சி தலைவரும் 11வது வார்டு கவுன்சிலருமான சகுந்தலா ஆகியோர் பதவி நீக்கம் செய்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளர் உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவுகளை எதிர்த்து 4 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்குகளை நீதிபதி மாலா விசாரித்தார். விசாரணையின் போது பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக விளக்கம் கேட்டு அனுப்பிய நோட்டீஸுக்கு விரிவான பதில் அளித்தும் அவற்றை பரிசீலிக்காமல் எந்த காரணத்தையும் தெரிவிக்காமல் விளக்கம் அளிக்க அவகாசம் வழங்காமல் தன்னிச்சையாக பதவி நீக்கம் செய்து உத்தரவுகளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. அரசு தரப்பில் இவர்களை பணி நீக்கம் செய்து பிறப்பித்த உத்தரவுகளை நியாயப்படுத்தி வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி நோட்டீஸுக்கு கவுன்சிலர்கள் அளித்த பதிலை எந்த காரணமும் தெரிவிக்காமல் அரசு நிராகரித்துள்ளது. விளக்கம் அளிக்க அவகாசம் வழங்கப்படவில்லை என கூறி இவர்கள் 4 பேரையும் பதவி நீக்கம் செய்து பிறப்பித்த உத்தரவுகளை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் அவர்களின் பதிலை பரிசீலித்து விளக்கம் அளிக்க அவகாசம் வழங்கி சட்டப்படி 4 வாரங்களில் தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.